இந்த கொஷினுக்கு 50,000க்கு 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா 5,000 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 5,000 ரூபா குறைஞ்சிரும். அடுத்த 45,000 வரும். ஓகேவா? ஸோ அடுத்த வருஷத்தில் மறுபடியும் 10%, 4,500 ரூபா. அதை நம்ம குறைச்சோம்னா 40,500 வரும். மறுபடியும் அடுத்த வருஷத்துலேயும் இது 10%, 4,050. ஸோ 450. ஸோ இது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன வேல்யூவாக இருக்கனால நம்ம இதை வந்து போட்டுட்டோம். ஆனால் வேறு அதிகமான வேல்யூ இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53,000 அல்லது 53,400, 53,500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் போடுறது கஷ்டம். ஸோ அப்போ இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம இதை போடலாம். ஸோ 50,000 மக்கள் தொகை இருக்குது. இதில் வந்து 10% குறைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வருஷம். ஓகேவா? ஸோ அப்போ மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 90% இருக்குது. அப்போ இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வருஷம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன். ஃபஸ்ட்டு வருஷம் இந்த 90% தான் இருக்கும். இப்போ மறுபடியும் அடுத்த வருஷத்தில் இதுலேயும் 90% தான் அடுத்த வருஷம் இருக்குமா? இந்த ஃபுல் பாப்புலேஷனில் அடுத்த வருஷம் இதில் 90% தான் இருக்கும். இது 2வது வருஷம். மறுபடியும் இதுக்கு அடுத்த வருஷத்தில் திரும்ப இதுலேயும் எவ்வளோ தான் இருக்கும்னா 90 தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கல 90%, பேலன்ஸ் இருக்கல 90%. ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது எல்லாமே 50,000ல் 90%, இந்த 45,000. இந்த 45,000ல் 90% 40,500. இந்த 40,500ல் 90% தான் இந்த 36,450. இப்போ இந்த 50,000 இன்ட்டு 90% நான் போட்டேன்னா என்ன கிடைக்குன்னு எனக்கு 45,000 கிடைக்கும். ஸோ அப்போ லாஸ்ட்டில் 36,450 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இன்னொரு கொஷின் வந்து பார்க்கலாம். 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% பெருகுமானால் 2011 அதனுடைய மக்கள் தொகை என்ன? ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா 1,50,000 இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் அது எவ்வளோ பெருகும் அப்படின்னா 10% பெருகும். 10% பெருகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன செம்மில் 10% குறையுதுன்னு பார்த்தோம். அப்போ 100% தான் இருக்குது, அதுலேருந்து 90% குறையுதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குது, இதுலேருந்து 10% இன்க்ரீஸ் ஆக சொல்கிறாங்க. அப்போ அடுத்த வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 110% இருக்கும். ஸோ 110/100 அடுத்த வருஷம் இதுதான். ஸோ இது 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,65,000 அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1,76,400 வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கேட்குறாங்க. இப்போ 5%. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 10%னா 10/100 அப்படின்னு எடுத்து போட்டுட்டு இருந்தோம். அல்லது 10%னா 110/100 11/100ன்னு போட்டோம். ஸோ அந்த மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் போட்டிருந்தோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ 5%னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 5/100ங்களா? ஸோ 5/100 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 105% நம்ம எடுத்துக்கோமா? 105/100. இப்போ இது 5/100 நான் எப்படி எழுதலாம்னா 5/20. ஸோ 120 1/20 அப்படின்னு வரும். இங்கே 105% எப்படி இருக்கும் அப்படின்னா 105% எப்படி இருக்குன்னா 20 + 1 21/100ங்கிறது தான் 105%. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி நான் வந்து காட்டுறேன். 5ன்னா 5 5 2s are 10, 5 1s are 5, 5 20. ஸோ 21/20ன்னு வருதுங்களா? ஸோ அப்போ 105%ங்கிறது என்னென்னா 21/20 தான். 5% 1/20னா 20 + 1 20 + 1 அப்படிங்கிறது தான் 21/20. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 1,76,400 இன்ட்டு இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 105%. 105%க்கு நான் என்ன போடலாம் டேரெக்டாக? 21/20 போட்டுக்கலாம் டேரெக்டாக. 21/20 இன்ட்டு இது ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த வேல்யூவில் மறுபடியும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 21/20 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 0 0 0 0 கேன்சல். ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு 441 × 441 நம்ம வந்து போட்டோம்னா 441. ஸோ 4 4 4 16 4 4 16 1 17. ஸோ திரும்ப 4 6 7 1.
ஸோ 1 8 14 7 7 6 14. ஸோ திரும்ப 9 1 9 4 4 8 1 1 9 4 4 8 1 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர்.